இந்த கணக்குல என்ன குடுத்துருக்காங்க, மற்றும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு நபர் ஒருத்தர் இருக்காரு. நபர் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். அவரு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செய்றாரு. அந்த மாதிரி 8 நாளைக்கு வேலை செஞ்சாரு அப்படின்னா, அந்த வேலைய அவரு முடிச்சுடுவாரு. அடுத்தது இன்னொரு நபர் இருக்காரு. அவர பி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த நபர் பிங்கிறவரு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஒர்க் பண்றாரு. அந்த மாதிரி 10 நாளைக்கு ஒர்க் பண்றாரு. அப்படி ஒர்க் பண்ணும்பொழுது, நபர் ஏ செஞ்ச அதே வேலைய நபர் பி செய்து முடிச்சுடுறாரு. இதுதான் அவங்க குடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்தாங்கன்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அப்படின்னு வேலை செய்தாங்கன்னா, அந்த வேலைய எத்தன நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப இந்த கணக்கு எப்படி போலான்னு பார்க்கலாம். நபர் ஏ பொறுத்தவரைக்கும், அவர் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஒர்க் பண்றாரு. அதேபோல 8 நாளைக்கு வேலை செய்றாரு. அப்போ அவர் இந்த வேலைய முடிக்கிறதுக்கு 40 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. அதேபோல நபர் பிய பார்த்தீங்கன்னாக்கா, அவரு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஒர்க் பண்றாரு. அந்த மாதிரி அவரு 10 நாள் ஒர்க் பண்றாரு. ஸோ அவர பொறுத்தவரைக்கும் அந்த வேலைய முடிக்கிறதுக்கு 60 மணி நேரம் ஆகுது. இப்போ 60க்கு 40க்கு எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா 120ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 120 அப்படிங்கிறத அந்த வேலையோட மணி வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது அவங்க செய்ற வேலையோட அமௌண்ட்டு ரூபா 120 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கும் பொழுது ஏயோட கான்ட்ரிபியூஷன் ரூபீஸ் 3 பெர் ஹவர். அதேபோல பியோட கான்ட்ரிபியூஷன் ரூபீஸ் 2 பெர் ஹவர். அதாவது ஏ அந்த வேலைய 40 மணி நேரத்துல செய்றாரு அப்படிங்கிறப்ப, ரூ. 120 வேலைய செய்யறதுக்கு அவருக்கு 40 மணி நேரம் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 1 மணி நேரத்துல அவரு 3 வேலைய முடிப்பாரு. அதேபோல பிக்கு 60 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறப்ப, 1 மணி நேரத்துல 2 வேலைய முடிக்கிறாரு. இப்ப ஏ அண்ட் பி அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலைய முடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, அவங்க 2 பேரோட கலெக்டிவ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரூபீஸ் 5 பெர் ஹவர். இப்போ ரூ. 120 வேலைய 2 பேர் சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு ரூ. 5 வேலை அப்படின்னு முடிச்சாங்கன்னா, அவங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னாக்கா 24 ஹவர்ஸ் ஆகும். ஆனா அவங்க ஒர்க் பண்றது 8 ஹவர்ஸ் எ டே. தேர்ஃபோர் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு 3 நாள் ஆகும். இதுதான் இந்த கணக்கான ஆன்சர். அதாவது இந்த கணக்க பொறுத்தவரைக்கும் ஆப்ஷன் ஏ இதுதான் ஆன்சர். அதாவது இந்த கணக்கோட சாராம்சம் என்ன அப்படின்னாக்கா, ஏ ஒர்க் பண்றது ஒரு நாளைக்கு 5 மணி நேரம். அந்த ரேட்ல அவர் 8 நாளைக்கு ஒர்க் பண்றாரு. ஸோ மொத்தம் 40 மணி நேரம். இதுதான் ஏ எடுத்துக்கிற டைமு. இப்போ அதே வேலையை பி செய்யும்பொழுது ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்றாரு. அந்த மாதிரி 10 நாளைக்கு வேலை செய்றாரு. ஸோ அவர் எடுத்துக்கிற டோட்டல் டைம் 60 மணி நேரம். இப்போ இந்த 40க்கும் 60க்கும் நாம எல்சிஎம் எடுத்தோம்னா 120ன்னு வரும். இத அந்த வேலையோட மொத்த மணி வேல்யூ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா, இந்த 120 வேலையை முடிக்கிறதுக்கு ஏக்கு 40 மணி நேரம் ஆகுதுனாக்கா, ஏயை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு 3 வேலை முடியுது. அதே போல பிக்கு 60 மணி நேரம் ஆகுதுனாக்கா, பியை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்துல 2 வேலை முடியுது. இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யும் பொழுது 1 மணி நேரத்துல 5 வேலையை முடிக்கிறாங்க. ஸோ 120 வேலையை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஆகுது. ஆனா அவங்க ஒர்க் பண்றது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். அப்படின்னா 3 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஓகே, இப்போ அடுத்த கணக்கை பார்ப்போம். இந்த கணக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீம்ல 40 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு வேலையை 40 நாள்ல முடிக்கிறாங்க. அடுத்தது அவங்க எல்லாரும் அந்த வேலையை ஒண்ணாவே தொடங்குறாங்க. 40 பேர் சேர்ந்து அந்த வேலையை தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறமும் 5 பேர் ட்ராப் ஆயிடுறாங்க. அவங்க வேலையை விட்டு போயிடுறாங்க. இதே போல கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. இந்த கண்டிஷன்ல அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கணக்கு. இந்த கணக்கு எப்படி போலான்னு இப்போ பார்க்கலாம். இங்க ஒருத்தருடைய ஒரு நாள் கூலி ரூ. 1 வச்சுக்கிட்டோம்னாக்கா 40 நாளைக்கு மொத்தம் ரூபா 1600 ஆயிடும். இந்த 1600 அந்த வேலையோட மொத்த மணி வேல்யூ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா, ஒரு நாளைக்கு 40 வேலை முடியுது. ஸோ 40 நாள்ல அவங்களுக்கு 1600 வேலை முடிஞ்சிருது. இப்போ முதல் 10 நாளைக்கு இந்த 40 பேரும் வேலை செய்கிறாங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் 10 டேஸ் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்கன்னா 40 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த 10 நாளில் அங்கே எவ்வளோ வேலை முடியும்னாக்கா ரூபாய்
400க்கான வேலை முடியும். ஆனால் செகண்டு 10 டேஸ் அப்படின்னு எடுக்கிறப்ப அங்கே 35 பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ என்னாகும், அந்த 10 நாளில் 350 ரூபா வேலை முடியும். அதே போல் தேர்டு 10 டேஸ் அப்படிங்கிறப்ப அங்கே 30 பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அங்கே எவ்வளோ வேலை முடியும்னாக்கா 300 ரூபா வேலை முடியும். அதே போல் ஃபோர்த்து 10 டேஸ் அப்படின்னா அங்கே 25 பேர் தான் வேலை செய்வாங்க. அப்போ அவங்களோட வேலை ரூபாய் 250 ரூபாய்க்கு முடியும். அடுத்து ஃபிஃப்த்து 10 டேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே 20 பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு 200 வேலை முடியும். இப்போ அதே சமயத்தில் இந்த மொத்த வேலை அப்படிங்கிறது ரூபாய் 1600 தான். ஸோ இந்த 1600க்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும். இதுக்கிடையில் இதோட மொத்த அமௌண்ட்டை கூட்டி பார்த்தோம்னாக்கா ரூபாய் 1500ன்னு வருது. ஸோ ரிமைனிங் ஒர்க் அப்படிங்கிறது ரூபாய் 100க்கானது தான். ஆனால் இப்போ இந்த 6வது பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதாவது இந்த 6th 10 டேஸ், அதாவது இந்த இடத்துல 6th பேட்ச்னு வச்சுக்கலாம். அதை இப்போ இதில் அவங்க எத்தனை பேர் வேலை செய்வாங்க அப்படின்னா 15 பேர் தான் வேலை செய்வாங்க. இப்போ இந்த கடைசி 10 நாளில், அதாவது இந்த லாஸ்ட் பேட்ச், அதாவது 6th பேட்சில் ஒரு நாளைக்கு 15 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 15 ரூபா வேலை தான் முடியும். பட் இங்கே எவ்வளோ வேலை பாக்கி இருக்குன்னா 100 ரூபா வேலை பாக்கி இருக்கு. ஸோ இதுக்கு எத்தனை நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னாக்கா 100/15 தட் இஸ் ஈக்குவல் டு 20/3 தட் இஸ் ஈக்குவல் டு 6 2 3 நாட்கள். ஸோ மொத்தமாக எத்தனை நாள் ஆகுது அப்படின்னாக்கா, இனிஷியலாக அவங்க 10 நாளாக 5 பேட்ச் முடிச்சிட்டாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு 50 நாள். இப்போ அடிஷ்னலாக 6 2 3 நாள். இப்போ டோட்டல் எத்தனை நாள் ஆகுதுன்னா 56 2 3 நாட்கள். இதுதான் இப்போ ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர்.